இந்தியாவோட டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே தாங்க வருது. வளர்ந்த நாடுகளோட டிஃபென்ஸ் வரிசையில வளரும் நாடான நம்ம இந்தியாவும் இப்போ இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது நவீன போர்க்களத்தோட ஒரு முதுகெலும்பாகவும் எதிரி நாடுகளோட முக்கிய நகரங்களையும் இடங்களையும் அழிக்கும் திறன் கொண்ட மிசைல்ஸ் தாங்க. டே பை டே வளர்ந்த நாடுகள் அவங்களோட மிசைல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதே சமயம் அதுக்கு போட்டியா இந்தியாவும் மிசைலோட டெக்னாலஜியை அதிவேகமாக வளர்த்து வரும். ஒரு காலத்தில் வெப்பன்ஸ்லாம் வாங்கி வாழ்ந்த காலம் போய் தற்போது உள்நாட்டு தயாரிப்பான கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலான அக்னி 5லேருந்து த ஃபாஸ்டஸ்ட் க்ரூஸ் மிசைல் இந்த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய பிரம்மோஸ் வரைக்கும் நம்மளோட வளர்ச்சி ரொம்பவே அதிவேகமானதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட மிசைல் சிஸ்டம், மிசைலோட டீட்டெயில்ஸ், எவ்வளவு மிசைல் இருக்கு, எவ்வளவு பவர்ஃபுல்லான மிசைல்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு, எத்தனை வகையான மிசைல்ஸ் இருக்கு, இந்த மிசைல்ஸால நம்ம நாட்டுக்கு என்ன பயன், மிசைல் டெக்னாலஜியில் இப்போ எங்க இருந்து எங்க வந்திருக்க வரைக்கும் டீடைல்டாகவும் சிம்பிளாகவும் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு டிஃபென்ஸ் பத்தியும் மிசைல்ஸ் பத்தியும் ஒரு பேசிக் நாலேஜை கண்டிப்பா கொடுக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிசைல் மேலான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு ஒரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மிசைல்னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா சம் எலக்ட்ரானிக் டிவைசஸையும் பவர்ஃபுல்லான ஃபியூவல் சிஸ்டத்தையும் வச்சு அணு ஆயுதங்களோ இல்லை பாமையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து சென்று அங்கே போய் போட்டு அழிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். இந்த மிசைல்ஸை நம்ம எதுக்குங்க யூஸ் பண்ணணும்? இந்த மிசைலை யூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன? ஒரு 3 காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்யூரசி. ஃபர்ஸ்ட் மிசைலில் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக அது என்னன்னா அது ஒரு கிளாக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிஷின். அந்த மிஷின் என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனையும் ஓரியன்டேஷனையும் வெலாசிட்டி திசை வேகத்தையும் சென்சார் மூலம் கால்குலேட் பண்ணி மிசைலுக்கு அனுப்புறதுனால மிசைலால ஒரு அக்யூரேட்டான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். நம்ம கிட்ட அக்னி 5லையும் பிரம்மோஸ் மிசைலையும் இந்த இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். அதாவது இது என்னன்னா சேட்டலைட் மூலமா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பேத்தை நோக்கி போய் மிசைலை அட்டாக் பண்றது. அடுத்தது ரேடார்ஸ். ரேடார்ஸ் நம்ம அட்டாக் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ரேடியேஷனை வச்சு எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு போய் அக்யூரேட்டா அட்டாக் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். அதே சமயம் எதிரி நாட்டிலேருந்து நமக்கு மிசைல்ஸ் இன்கமிங் வந்தா கூட அதை ரேடார்ஸ் மூலம் டிடெக்ட் பண்ணி அதை தடுக்கவும் முடியும். அடுத்தது ஆப்டிக்கல் சீக்கர்ஸ். அதாவது ஒரு டெலிவிஷன் கேமரா மூலமா ஒரு இமேஜை லாக் பண்ணி ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்றது அக்யூரேட்டா. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு டார்கெட்டை அக்யூரேட்டா அட்டாக் பண்ண முடியும். அது கிட்டக்க இருந்தாலும் சரி, ஒரு 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் சரி, அக்யூரேட்டா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் மிசைல்ஸை யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது குயிக் டெப்ளாய்மெண்ட். அதாவது எதிரி நாட்டிலேருந்து ஒரு மிசைலை நம்மளை நோக்கி அனுப்புறாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம போய் நோண்டிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா இதை அழுத்து அதை அழுத்து அதை ஆன் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா என்ன பண்றது? ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் மிசைல்ஸை வச்சு நம்ம சீக்கிரமே டெப்ளாய் பண்ண முடியும். எதிரி நாட்டிலேயே ஒன்று அனுப்புறாங்கன்னா நம்மளால கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அனுப்பி அவங்கள தடுக்க முடியும். ஸோ இந்த விரைவான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் மிசைல்ஸ் சாலிட் ஃபியூவல்ஸையும் ஆக்சிடைசரையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபியூவலை கொடுக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியும் உந்து விசையும் கொடுத்து ஒரு 5000 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் டெம்பரேச்சரை கிரியேட் பண்ணி அந்த மிசைலை குயிக்காக டெப்ளாய் பண்ணும். அந்த வரிசையில் அக்னி மிசைலையும் பிருத்திவி மிசைலையும் டிரான்ஸ்போர்ட் எரக்டட் லான்ச்சர் வெஹிக்கல்ஸ் மூலம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள லான்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம மிசைலை வச்சு எவ்வளோ வார் ஏற்பட்டாலும் நம்மளால சீக்கிரம் ரெடி ஆக முடியும். மூணாவது ஹை லேத்தாலிட்டி. அதாவது அதிக உயிர் இழப்பு. அதாவது மிசைல்ஸ்ல பவர்ஃபுல்லான ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அதாவது ஃபியூவல் சிஸ்டம் இருக்கிறதுனாலையும் பவர்ஃபுல்லான வார்கெட்ஸ் கிட்டத்தட்ட 1000லேருந்து 500லேருந்து 1000 கிலோவுக்கு மேலே அணு ஆயுதங்களை சுமந்து செல்வதனாலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் பேரழிவையும் ஒரு இடத்துல ஏற்படுத்த முடியுங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மிசைலை அனுப்பி ஒரு நகரத்தையே நம்மளால அழிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மோஸ்ட் டெட்லியஸ்ட் மிசைலான பிரம்மோஸ் சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ மிசைல்னா என்ன, மிசைலை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோங்கிறத பார்த்தோம். இந்தியாவில் மிசைல் டெக்னாலஜி எங்க ஆரம்பித்து இப்போ எங்க வந்திருக்குங்கிறத சிம்பிளா கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு 1982-83 இண்டிஜினியஸா உள்நாட்டிலேயே மிசைல்ஸை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை உருவாக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமோட டைரக்டரா யாரை நியமிக்கிறாங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த ஒரு ஆர் வெங்கட்ராமன் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே நேரத்தில் சேம் டைம்ல ஒரு 5 மிசைலை நீங்க தான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட
பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 மிசைல்ஸை உருவாக்குறாரு. ஃபர்ஸ்ட் பிருத்திவி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் போகக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், அடுத்தது அக்னி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் போகக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல், அடுத்தது ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் போகக்கூடிய மீடியம் ரேஞ்ச் மிசைல், அடுத்தது த்ரீசூல் சொல்லக்கூடிய ஒரு மிசைல், அடுத்தது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், அதாவது இப்ப நாக்னு சொல்றாங்கல்ல அந்த மிசைல். இது எல்லா மிசைலையும் உருவாக்க ஆரம்பிச்சு ஒன்னொன்னா லான்ச் பண்றாங்க. 1988ல பிருத்திவி, 89ல அக்னி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா லான்ச் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து 2008ல முடிவடையுது. அதுக்கப்புறம் நம்ம இண்டிபெண்டா நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி நிறைய மிசைல்ஸ் எல்லாம் இப்ப உருவாக்கிட்டு வரைக்கும், இப்ப ஹைப்பர்சோனிக் மிசைல் வரைக்கும். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் சொல்லணும்னா அடுத்தது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இதை 1988ல உருவாக்குறாங்க. இது என்னன்னா இந்தியாவோட DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் ரஷ்யாவோட NPOவும் சேர்ந்து ஒரு மிசைலை உருவாக்குற திட்டம். அதுல உருவாக்குனது தான் பிரம்மோஸ். இப்ப பிரம்மோஸ் 2வும் இப்ப டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்குது. 2 பேரும் சேர்ந்து உருவாக்கணும்னு மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட்ஸ் வந்து இந்தியாவுக்கு தான் சேரும். ஏன்னா அதுல நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நம்ம தான் அதை செய்யறோம். அடுத்தது இந்தியா பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் 1999ல உருவாக்குறாங்க. இதோட ப்ரோக்ராம் என்னன்னா பலிஸ்டிக் மிசைலை டயர் 1, டயர் 2, டயர் 3 ஸ்டேஜில் உருவாக்குறது. பிருத்திவி மிசைலே, அதாவது பூஸ்ட் ஸ்பேஸில் அடுத்தது டயர் 1 போவோம், அடுத்தது 1 கரண்ட் வரும், அடுத்தது டயர் 2 போவோம். அதில் உருவாக்குற ஒரு ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2008ல் அந்த இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் முடிவடைது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டிபெண்டா நிறைய மிசைல்ஸை இப்போ உருவாக்கி வந்து கொண்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போதாங்க நம்ம மெயின் மேட்ருக்கே வர போகிறோம். மிசைலை எத்தனை வகையா எப்படியெல்லாம் வகையா பிரிச்சிருக்காங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போர் அடிக்காம இந்தியாவில் இருக்கிற பலிஸ்டிக் மிசைல் கிலோமீட்டரை வச்சு, ரேஞ்சை வச்சு, அது எவ்வளவு தூரம் போகும்னு வச்சு என்னென்ன மிசைல் எவ்வளவு தூரம் போகுங்கிறத இப்ப பார்க்கலாம். பிரகார் மிசைல் 150 கிலோமீட்டர் போகக்கூடியது. பிரம்மோஸ் மிசைல் இது குரூஸ் மிசைல் 300 கிலோமீட்டர் போகக்கூடியது. பிருத்திவி மிசைல் 350 கிலோமீட்டர் போகக்கூடியது. அக்னி 1 700 கிலோமீட்டர் போகக்கூடியது. நிர்பயா குரூஸ் மிசைல் இது 800+ கிலோமீட்டர் போகக்கூடியது. அக்னி 2 2000 கிலோமீட்டர் போகக்கூடியது. அக்னி 3 3200 கிலோமீட்டர் போகக்கூடியது. அக்னி 4 3500 கிலோமீட்டர் போகக்கூடியது. அக்னி 5 5000 கிலோமீட்டர் போகக்கூடியது. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற மிசைல்ஸை கிலோமீட்டர் வச்சு பிரிச்சு பார்த்தோம்னா 4 கிலோமீட்டர்லேருந்து 4000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பீடை பேஸ் பண்ணி மிசைலை பிரிக்கிறாங்க. சப்சோனிக், சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக். இதை பத்தி டீடைல்டான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு கூட நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் சப்சோனிக்னா என்னன்னா ஒலி வேகம் இருக்குல்ல, நம்ம பேசுறோம்ல சவுண்டு, அந்த சவுண்டோட வேகத்தை விட கம்மியா போகக்கூடிய எல்லா மிசைலும் வந்து சப்சோனிக் மிசைல்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட பிருத்திவி மிசைல் இருக்குது. அடுத்து சூப்பர் சோனிக் மிசைல். சூப்பர் சோனிக் மிசைலுங்கிறது ஒளியை விட 1லேருந்து 5 மடங்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சூப்பர் சோனிக் மிசைல்னு சொல்றாங்க. அதாவது மேக் 1லேருந்து மேக் 5 வரைக்கும் போகக்கூடிய எல்லாத்துமே வந்து சூப்பர் சோனிக் மிசைல்னு சொல்றாங்க. அடுத்து ஹைப்பர் சோனிக் மிசைலுங்கிறது மேக் 5 தாண்டி போகக்கூடிய எல்லாமே ஹைப்பர் சோனிக் மிசைல் தான். நம்ம கிட்ட லேட்டஸ்டா லான்ச் பண்ண ஹைப்பர் சோனிக் கிளைடு வெஹிக்கிள்ஸும் ஹைப்பர் சோனிக் மிசைல் தான், ஸ்பீட்ல போகக்கூடியது. அதேமாரி நம்மளோட K4, K15 இங்கே சாகரிக்கான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மிசைல்ஸும் ஹைப்பர்சோனிக் மிசைல் தான். அதாவது ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் போகக்கூடிய அது ஒரு மிசைல். இந்த ஸ்பீடில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் கூட க்ரூஸ் மிசைலும் போகும், பலிஸ்டிக் மிசைலும் போகும். அதனால் மட்டும் அது ஹைப்பர்சோனிக் மிசைலாக ஆகிடாது. ஸ்பீடை வச்சு மட்டும் பார்த்தோன்னா ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க. அடுத்தது மிசைலை அதோட ட்ராஜெக்டரியை வச்சு பிரிக்கிறாங்க. எப்படின்னா அதோட பாதையின் அடிப்படையில் மிசைலை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பலிஸ்டிக் மிசைல் அதோட பாதை எப்படி இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ச்சியை கிரியேட் பண்ணி வருதுங்க. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பூஸ்ட் பேஸ்லேயே அது மேலே போயிடும். அது அந்த பூஸ்ட் பேஸில் போன பிறகு டயர் 1, டயர் 2 ஒரு 3 ஸ்டேஜை தாண்டும். அதில் ஒவ்வொன்றா கண்டு வரும். அதுக்கப்புறம் மிட்ஃபேர்ஸ் அடைஞ்ச பிறகு அதோட வார் ஹெட் இருக்குல்ல, அந்த அணு ஆயுதம் மட்டும் தனியாக இண்டிபெண்டாக வந்து கீழே விழும் டெர்மினல் பேஸுக்கு. அந்த ஃபோர்ஸ்லேயே கிராவிட்டியோட ஃபோர்ஸ்லேயே வந்து கரெக்டாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். இதுதான் வந்து பலிஸ்டிக் மிசைலோட அந்த ட்ராஜெக்டரி பாதை, ஒரு ஆர்ச்சி வடிவில் போகக்கூடியது. நெக்ஸ்ட் க்ரூஸ் மிசைல். க்ரூஸ் மிசைல் வந்து பலிஸ்டிக் மிசைல் மாதிரி ஒரு ஆர்ச்சி ஷேப்பெல்லாம் கிரியேட் பண்ணி போகாது. அது வந்து அட்மாஸ்பியர் கீழே போகும். அதாவது ஷார்ட் ரேஞ்சிலே மேலே கிளம்பி அதாவது தரையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய தூரத்திலேயே போய் எதிரிகளோட டார்கெட்டை அட்டாக் பண்ணக்கூடியது. இதில் என்ன பெனிஃபிட்னா ரேடார் கண்ணுக்கு படாமல் போக முடியும். ஆனால் பலிஸ்டிக் மிசைல் வந்து மேலே ஹைட்டில் போகும்போதே ரேடார் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் இதுதான். அடுத்தது பாதையின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஹைப்பர்சோனிக் மிசைல். ஹைப்பர்சோனிக் மிசைலுங்கிறது க்ரூஸ் மிசைலும் பலிஸ்டிக் மிசைலும் சேர்ந்த மாதிரி தான். எப்படின்னா பலிஸ்டிக் மிசைல் மாரி லாங் ஹைட்டில் போயும்
போகும், அதே மாதிரி க்ரூஸ் மிசைல் மாதிரி ஷார்ட்லேயும் போகும். இதில் என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து மெனூரபலாக இருக்கும். மெனூரபல்ங்கிற அந்த வாயிலே நுழையாத வார்த்தை என்னன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகணும்னு வச்சுக்கலாம். எப்படின்னா ஹைப்பர்சோனிக் மிசைலுங்கிறது நம்ம நினைக்கிற மாரி போகாது. அது எப்படி போகும்னா அது தந்திரத்தனமாக போகும். ஒரு எதிரில் நம்ம ஒரு மிசைல் அதை அட்டாக் பண்ண அனுப்புகிறாங்கன்னா அதை தடுக்க முடியாது. இப்படி வளைஞ்சி நெளிஞ்சு இப்படி போகும். இப்படி நேராக போய் இப்படி கீழே வந்து இப்படி வளைஞ்சி போகக்கூடியதுதான் ஹைப்பர்சோனிக் மிசைல். அதோட பாதை வந்து இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா க்ரூஸ் மிசைல், ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் இருக்குது. அதுதான் நம்ம டெவலப்பிங் பண்ணிட்டு இருக்கோம், பிரம்மோஸ் 2. இதோட பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சேம் ஹைப்பர்சோனிக், அதாவது க்ரூஸ் மிசைல் மாதிரி தான், ஆனால் ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் போகும். அதாவது க்ரூஸ் மிசைல் ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் போகிறதுனால அது வந்து ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்ஜினும் மாறும். அதாவது ஸ்கிராம் ஜெட் இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏரை வாங்கி அந்த ஏர்லேருந்து ஃபியூல் எடுத்து போகக்கூடிய இன்ஜின் தான் ஸ்கிராம் ஜெட் இன்ஜின். அது மூலமாக அந்த பிரம்மோஸ் 2 போகும். இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் தான் பண்ணுறாங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பிரம்மோஸ் 2 உருவாக்கிட்டு வராங்க. ஸோ பாதையின் அடிப்படையில் மிசைலை இப்படி தாங்க பிரிக்கிறாங்க. அடுத்தது லான்ச் மோடு அடிப்படையில் மிசைலை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். லான்ச் மோடு அடிப்படைனா அது எந்த மாதிரி செலுத்துறாங்கிறது, அது சர்ஃபேஸ்லேருந்து ஏருக்கு செலுத்துறாங்களா இல்லை ஏர்லேருந்து சர்ஃபேஸுக்கு செலுத்துறாங்களா, அதை பொறுத்து மிசைல் பிரிக்கப்படுது. அந்த வரிசையில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் போகக்கூடிய மிசைல்லாம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளோட பிருத்திவி, அக்னி மிசைல், பிரம்மோஸ் மிசைல். நான் கடைசியாக சொன்ன பிரம்மோஸ் இது வந்து எல்லா வகையிலையும் போகும். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸும் போகும், சர்ஃபேஸ் டு ஏர் போகும், ஏர் டு சர்ஃபேஸ் வரும், ஷிப்லேருந்து ஏர் போகும். இப்படி எல்லா வகையிலையும் சார்ந்தது நம்ம பிரம்மோஸ். அதேமாதிரி சர்ஃபேஸ் டு ஏருக்கு வந்து ஆகாஷ் மிசைல் இருக்குது. அதேமாதிரி ஏர் டு சர்ஃபேஸுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக செலுத்தக்கூடிய ஹெலினான்னு சொல்லக்கூடிய ஆன்டி டேங்க் மிசைல் இருக்குது. அதாவது நேக் அந்த மிசைல் பேர். அது ஹெலிகாப்டரில் யூஸ் பண்ணால் ஹெலினான்னு யூஸ் சொல்கிறாங்க. மற்றபடி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணால் நேகுன்னு சொல்கிறாங்க அந்த மிசைல். அதை யார் அப்துல் கலாம் ஐயா தான் உருவாக்குனாங்க. அடுத்து ஏர் டு ஏருக்கு அஸ்த்ராங்கிற ஒரு மிசைல் இருக்குது. தேஜாஸில் கூட அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஷிப் டு ஷிப்புக்கு பிரம்மோஸ் இருக்குது. ஷிப் டு ஏருக்கு பேராக் 8 இருக்குது. SLBM அதாவது சப்லான்ஜ்டு பலிஸ்டிக் மிசைல் K-15 அண்டு K-4 இருக்குது. அடுத்து ஷோல்டர் மூலமாக லான்ச் பண்ணக்கூடிய ஷோல்டர் ஃபயர்டு மிசைல் இருக்குது. FIM-92 ஸ்ட்ரைக்கர் அண்டு இக்லா. இந்த மாதிரி லான்ச் பண்ணுற மோடை வச்சு இத்தனை வகையான மிசைல்ஸ் இருக்குது. இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க மிசைல்ஸை. அடுத்து தான் ரொம்பவே முக்கியமானதுங்க, மிசைலை ஸ்ட்ராட்டஜிக் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. மிசைலோட ஒரு மெயின் கோலே அப்துல் கலாம் அவரோட புக்கில் கொடுத்துருப்பாரு, ஸ்ட்ராட்டஜிக் அண்டு டாக்டிக்கல். அதாவது எப்படி சொல்லலாம், ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் செல்லக்கூடிய மிசைல்ஸ் இருக்குது, டாக்டிக்கலாக தந்திரத்தனமாகவும் செல்லக்கூடிய மிசைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான மிசைல்ஸை பார்க்கும்போது நம்மளோட ICBM இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலான அக்னி 5. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிசைலான என்ன யூஸ்னா இன்னொரு இடத்த அழிக்கவும் முடியும், வர மிசைலை ஸ்ட்ராட்டஜிக்கலாக தடுக்கவும் முடியும். நம்மளோட அக்னி 5 இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலுங்கிறது நம்ம கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை இங்கேருந்து வார்கெட்ஸ் மூலம் ஒரு 500லேருந்து 1000 கிலோ இருக்கக்கூடிய வார்கெட்ஸை சுமந்து சென்று 1000 கிலோ இருக்கக்கூடிய வார்கெட்ஸை சுமந்து சென்று அங்கே போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைல். அது மட்டும் இல்லாமல் அக்னி 5 தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் இன் இந்தியா. ரெண்டாவது இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்லேருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது என்டையர் ஆசிய பசிபிக் ரீஜனையும் இந்த மிசைலால ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல MIRV டெக்னாலஜி இருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். MIRV டெக்னாலஜிங்கிறது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது அந்த வார்கெட்ஸ் இருக்குல்ல, நான் போகக்கூடிய அந்த வார்கெட்ஸ் சொன்னல, அந்த வார்கெட்ஸ் வந்து ஒரு 16 வார்கெட்ஸ் அதில் வச்சிருப்பாங்க. 16 ஆயுதங்கள் இருக்கும். அந்த 16 ஆயுதங்களும் இண்டிபெண்ட்டாக வெவ்வேறு இடத்துல போய் அட்டாக் பண்ணும் டார்கெட்டை. ஒரு 10 இடம் இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் தூரத்தில் இருக்குதுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் விழுந்து அட்டாக் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் இந்த MIRV டெக்னாலஜி. இது நம்மளோட அக்னி 5ல் இருக்குது. இதை மிஷன் திவ்யஸ்திரா மூலம் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மிசைல் என்னன்னா SSBN சொல்லுவாங்க, சப் சர்பேஸ் பலிஸ்டிக் நியூக்ளியர். அதாவது நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் மூலம் செலுத்தப்படக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே SSBN அழைக்கப்படுது. இந்த SSBNல என்னென்ன மிசைல் இருக்குன்னா நம்ம கிட்ட K-15 ஒன்று இருக்கு, 750 கிலோமீட்டர் ரேஞ்சில் போய் அட்டாக் பண்ணக்கூடியது. அடுத்தது K-4 இருக்கு, கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர்ல இருக்கிற டார்கெட்டை அட்டாக் பண்ணக்கூடியது அந்த K-15ங்கிறது. ஸோ நம்ம இதை சப்மரீன்லேருந்து லான்ச் பண்ணுறதுனால இந்த மிசைலுக்கு என்ன பேர்னா சப் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைல் SLBMனு சொல்லுவாங்க. அதாவது SSBNலேருந்து செலுத்தக்கூடிய மிசைல் தான்
SLBM. ஏன் இந்த SSBN அழுத்தி சொல்றேன்னா SSN அழைக்கக்கூடிய சப்மரைன்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா SSBNங்கிறது பலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணக்கூடிய அணுவால் இயங்கக்கூடிய ஒரு சப்மரைன். நம்ம கிட்ட INS அரிஹந்த் இருக்கு, INS அரிஹத் இருக்கு. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா INS அரிஹந்த்ல வந்து K-15 சொல்லக்கூடிய மிசைல் இருக்குல்ல, 750 கிலோமீட்டர்ல கூட போய் லான்ச் பண்ணக்கூடியது, அதை மட்டும்தான் போட முடியும். ஒரு 12 மிசைல் அதில் போட முடியும். ஆனால் இந்த K4ங்கிற மிசைல் 3500 கிலோமீட்டரில் இருக்குல்ல, அதை இதில் போட முடியாது. ஏதாவது ஒன்று தான் போடலாம். ஒன்று இதை போட்டால் போடலாம், அப்படி இல்லைன்னா இதை போட்டால் K-15 போட்டால் போடலாம். ஆனால் INS ஹரிஹத்தில் அது லேட்டஸ்ட்டாக இப்போ வந்தது, அதில் ரெண்டுத்தையுமே லான்ச் பண்ண முடியும். K-15 லான்ச் பண்ண முடியும், K4 லான்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸை அதில் கொடுத்துருக்காங்க. இந்த K5, K4ங்கிற சப்மரைன்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸ்லாம் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸை கொண்டு இருக்குங்க. அது என்ன இந்த செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ்னா, உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ போர் வந்து நடந்ததுன்னா லேண்டில் நடக்கும், ஏரில் நடக்கும், கடல்லையும் நடக்கும். இது மூணுத்துலேயும் நடக்குதுன்னு வச்சுங்க. நம்ம அவங்கள அடிக்கிறோம், அவங்க நம்மளை அடிக்கிறாங்க. கடைசியில் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை, நம்ம வந்து ஜீரோவாக ஆகிட்டோம். அந்த டைமில் நமக்கு கை கொடுப்பதற்காக வச்சிருக்கிறது தான் இந்த மாதிரி சப்மரின், நியூக்ளியர் சப்மரின் மூலம் செலுத்தக்கூடிய மிசைல்ஸ்லாம். ஸோ நம்ம ஜீரோ நிலைமைக்கு தள்ளப்பட்ட பிறகு செலுத்தக்கூடிய மிசைல்ஸ் தான் இந்த சப்மரைன் மூலமாக அனுப்பக்கூடிய மிசைல்ஸ். ஆனால் இந்த நியூக்ளியர் சப்மரைனும் மிசைல் இருக்குன்னு யாராவது தெரிஞ்சாலே போருக்கு வரத்துக்கு கொஞ்சம் நடுங்குவாங்க தான், இன்க்ளூடிங் பாகிஸ்தான், சைனா கூட. அடுத்தது டாக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸை பொறுத்து மிசைலை பிரிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராட்டஜிக்கை வச்சு ஒரு மிசைல் இருக்கும், அதேமாதிரி டாக்டிக்கல் தந்திரத்தனத்தை வச்சு மிசைல் இருக்குன்னு. இந்த டாக்டிக்கல் மிசைல்ஸ்னால் என்ன நம்ம பார்க்கும்போது சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது ஒரு போரில் யூஸ் பண்ணுற மிசைல் எல்லாமே டாக்டிக்கல் மிசைல் தாங்க. அதாவது அது இந்த செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ் மிகப்பெரிய மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் டு வாரில் ஆன் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற மிசைல்னு வச்சுங்களேன். அந்த ஃபீல்டில் வாரில் டக்குன்னு அடிக்கணும், அவன் அடிக்கிறான், நம்மள அடிக்கிறாங்க, அந்தமாரி யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பேஸ் பண்ணி. இங்கேருந்து நம்மள அவன் அடிப்பான், நம்ம அவனை அடிப்போம். நம்ம வந்து எதிரி நாட்டோட இடங்களையும் அந்த ஆயுதங்களை, முக்கியமான ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடங்களை அழிப்பதற்கு பயன்படுவது தான் இந்த டாக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் மிசைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதிரிகளோட முக்கியமான இடங்களை அழிப்பதற்கு ஆன்ஃபீல்டு வாரில் இருக்கும் போதே முக்கியமான இடங்களை அழிப்பதற்கு பயன்படும் எல்லா மிசைலுமே டாக்டிக்கல் மிசைல்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஷார்ட் ரேஞ்சில் போகக்கூடிய சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலான பிருத்திவி மிசைல் இருக்குது. இதுலேயே பிருத்திவி 1 இருக்குது, பிருத்திவி 2 இருக்குது, பிருத்திவி 3 இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் போகும். பிருத்திவி 1 வந்து 150 கிலோமீட்டர்ஸில் போகும், பிருத்திவி 2 வந்து 350 கிலோமீட்டர்ஸில் போகும். பிருத்திவி 3ங்கிறது அதுவும் 350 கிலோமீட்டரில் தான் போகும். ஆனால் வந்து அது நாவல் வேரியன்ட் ஷிப், அதாவது ஷிப்பில் பயன்படுத்தக்கூடிய மிசைல் வந்து பிருத்திவி 3. ஸோ இந்த பிருத்திவி மிசைல்லாம் க்ளோஸ் டு த பார்டரில் நடக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகளில் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு ரொம்பவே பயன்படும். அடுத்தது பிரம்மோஸ் மிசைல். நான் அந்த வீடியோ ஆரம்பிச்சிலேருந்து பிரம்மோஸ் மிசைலை பற்றி தான் பேசிட்டு இருந்திருப்பேன். ஃபாஸ்டஸ்ட் க்ரூஸ் மிசைல் இந்த வேர்ல்டு. இந்த மிசைல் வந்து மேக் 3 ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடிய க்ரூஸ் மிசைல். இந்த மிசைலோட ஸ்பெஷல் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மிசைலை வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், சர்ஃபேஸ் டு ஏரில் யூஸ் பண்ணலாம், ஏர்லேருந்து சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், ஷிப்புலேருந்து ஏருக்கு யூஸ் பண்ணலாம், ஏர்லேருந்து திருப்பி ஷிப்புக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி வெர்சட்டாலிட்டியாக பயன்படக்கூடியது தான் இந்த பிரம்மோஸ் மிசைல். இந்த பிரம்மோஸ் 1 இவ்வளோ பயங்கரமாக டாக்டிக்கலாக இருக்கும் போது அடுத்தது டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிறதா பிரம்மோஸ் 2. அது வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். அது வந்து ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல். நெக்ஸ்ட் மிசைல பேஸ்டு ஆன் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை வச்சு பிரிக்கிறாங்க. அதாவது ஃபியூல் சிஸ்டத்தை வச்சு மிசைலை பிரிக்கிறாங்க. ஒரு மிசைலோட ரேஞ்ச், லான்ச்சிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் டார்கெட்டை பொறுத்து தான் இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஆர் ஃபியூல் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அதாவது திட வடிவில் இருக்கக்கூடிய ஃபியூல்ஸ் வந்து சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ராக்சில் டெர்மினேட்டட் பாலிபியூட்டேடன்ஸ், இது ஒரு சாலிட் ஃபியூவல். இதை ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, இது ரொம்பவே சிம்பிள், லோ காஸ்ட் அண்ட் ரிலையபிள். நம்ம கிட்ட இருக்கிற பிருத்திவி அண்ட் பிரம்மோஸ் மிசைல் சாலிட் ப்ரொபல்லன்ஸ்ல தான் யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அதாவது ஃபியூவல் வந்து லிக்விட் ஃபார்ம்ல திரவ நிலையில் இருக்கக்கூடியது எல்லாமே லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். எக்ஸாம்பிளுக்கு லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் போன்ற ஃபியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த லிக்விட் ஃபியூல் வந்து ரொம்பவே எஃபிஷியன்சியானது, அதே மாதிரி ஹை எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பூஸ்ட் பேஸ், ரொம்பவே அதிகமான பூஸ்ட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த லிக்விட் ஃபியூயல். இது வந்து அக்னி சீரிஸ் அண்ட் ஆகாஷ் மிசைல்லாம் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம். ஆனால் அதே அக்னி பிரைம்னு ஒன்று புதுசாக வரப்போது, அதை வந்து சாலிட் ப்ரொபலன்ஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து லிக்விடோட ரொம்பவே ஹை எஃபிஷியன்சியா இருந்திருக்கு. அடுத்து ஹைபிரிட் ப்ரொபல்ஷன், காம்பினேஷன் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட், அதாவது லிக்விடும் சாலிட்டும் ரெண்டும் சேர்ந்த ஒரு
ஃபியூல் வந்து ஹைபிரிட் ப்ரொபல்ஷன். அடுத்து கிரியோஜெனிக் சிஸ்டம், அதாவது லிக்விட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை வச்சு பயன்படுத்தக்கூடிய மிசைல்ஸ். இது வந்து ஹை எனர்ஜி அண்ட் டென்சிட்டியை கொடுக்கக்கூடியதுங்க. நம்மளோட ஐசிபிஎம் அக்னி 5க்கு நம்மளோட இந்த கிரியோஜெனிக் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. ராக்கெட்டுக்கெல்லாம் பொதுவாக இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுத்தையும் சேர்த்து லிக்விட் ஃபார்மில் வச்சு, அதோ கூலிங்கான ஃபார்மில் வச்சு பயங்கரமான கூலிங்கில் இருக்கும். அதுதான் வந்து ஃபியூலாக எரியும். ஸோ இது லாங் ரேஞ்சில் இந்த மிசைல் போகிறதுனால இதுலேயும் அந்த கிரியோஜெனிக் சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க. அடுத்து ராம்ஜெட், ஸ்கிராம்ஜெட்னு சொல்லக்கூடிய இன்ஜின்ஸ். இதை வந்து ஏர் பிரீத்திங் இன்ஜின்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது காற்றையே ஃபியூல் ஆக்கக்கூடிய டெக்னாலஜி உள்ளது. அதில் இருக்கிற அந்த சுத்தக்கூடிய ப்ரொப்பலன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஏரில் அப்படி வரக்கூடிய ஏரை உள்ளே வாங்கி அது மூலமாக ஃபியூலை எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். சரி, ஓகே. ஃபியூல் சிஸ்டம் வந்து லிக்விட்லயும் இருக்கு, சாலிட்லயும் இருக்கு, ஹைபிரிட்லயும் இருக்கு, கிரியோஜெனிக் ஃபார்ம்லயும் இருக்கு, இந்த மாதிரி ஸ்கிராம்ஜெட், ராம்ஜெட் ஃபார்ம்லயும் இருக்குதுங்க. அடுத்தது கைடன்ஸை பேஸ் பண்ணி மிசைலே பிரிக்கிறாங்க. இப்போ நிறைய கைடன்ஸ் சிஸ்டம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கைடன்ஸ் சிஸ்டம்னா என்னன்னா, கைடன்ஸ் சிஸ்டம் எனேபிள் மிசைல்ஸ் டு அக்யூரேட்லி ரீச் டார்கெட். அதாவது டார்கெட்டை அக்யூரேட்டா ரீச் பண்றதுக்கு எனேபிள் பண்ணக்கூடிய அனைத்து எலக்ட்ரானிக் சிஸ்டமும் கைடன்ஸ் சிஸ்டம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கமாண்ட் கைடன்ஸ் சிஸ்டம், அதாவது எக்ஸ்டர்னல் கமாண்ட் மூலம், அதாவது ரேடியோ ஒயர் மூலம் ஃப்ரீக்வன்சியை மிசைலுக்கு அனுப்பப்பட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடியது இந்த கமாண்ட் கைடன்ஸ் சிஸ்டம். இது ATGMS சொல்லக்கூடிய மிசைல்ஸ், அதாவது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் சிஸ்டம். இந்த மாதிரி மிசைலுக்கு ரொம்பவே பயன்படுது. நம்ம கிட்ட இருக்கிற நாக் மிசைல், ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அந்த மிசைல் பத்தி. அந்த நாக் மிசைலுக்கு இந்த கமாண்ட் கைடன்ஸ் சிஸ்டம் உள்ளது. ரெண்டாவது இனர்ஷியல் கைடன்ஸ். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பத்தி சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த இனர்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம். அதாவது இந்த இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டத்தில் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு மோஷன் சென்சார் இருக்கிறதுனால டார்கெட்டு தவறான பாதைக்கு போகாம கரெக்டான பாதைக்கு செல்வதற்கு ரொம்பவே இந்த நேவிகேஷன் சிஸ்டம் உதவியா இருக்கும். அடுத்து டெரைன் மேப்பிங், இதை டெர்காம்னு சொல்லுவாங்க, அதாவது டெரைன் கண்டர் மேட்சிங். இது மிசைலோட ஆல்டிடியூடையும் ஜியோகிராபிக்கல் ஆல்டிடியூடையும் கம்பேர் பண்ணி ரேடாரோட அல்டிமீட்டருக்கு அனுப்பி தென் அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த மிசைலோட பாதையை வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கும். அதோட பாத்தை வந்து கரெக்டான பாதையாக வடிவமைக்கிறது தான் இந்த டெரைன் மேப்பிங். அதாவது பாதையை மேப் பண்ணக்கூடியதான் டெரைன் மேப்பிங் சொல்றது. அடுத்து லேசர் ஹோமிங், அதாவது லேசர் மூலமா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கிற ஆன்டி டேங்க் மிசைல்ஸ்ல இருக்கு. அதாவது நாக் மிசைல், நம்ம டேங்க்ல யூஸ் பண்ற மிசைல்ஸ்லாம் இந்த லேசர் ஹோமிங்கிற சிஸ்டம் இருக்குது. அடுத்தது ரேடார் அண்ட் ஜிபிஎஸ். இது ரெண்டும் உங்களுக்கு சொன்னவொடனே புரிஞ்சிருக்கும். ஜிபிஎஸ்ங்கிறது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது பயன்படும் ஜிபிஎஸ். அதே மாதிரி ரேடார் வந்து ரெண்டு விஷயத்துக்கு பயன்படும். ஒன்று வந்து மிசைலை வந்து அனுப்பும் போது அங்கே இருக்கிற டார்கெட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் பயன்படும். சின்ன ரேடார் மூலமாக நம்மக்கிட்ட மிசைல் அனுப்புறதுக்கு, இங்கேருந்து அனுப்புகிறோம் ஒரு மிசைல் S-400 போல ஒரு லான்ச்சர்லேருந்து மிசைல் அனுப்புகிறோன்னு வச்சுங்க, அதில் வச்சிருக்கக்கூடிய பெரிய ரேடார்ஸ் எல்லாம் வரக்கூடிய இன்கமிங் மிசைல்ஸை தடுக்கவும் முடியும். அழிப்பதற்கும் ரேடார்ஸ் பயன்படும், தடுப்பதற்கும் ரேடார்ஸ் பயன்படும். இந்த மிசைல்ஸால 3 முக்கியத்துவம் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெட்டரன்ஸ், ரெண்டாவது வந்து டாக்டிக்கல் பேட்டில் கேப்பபிலிட்டிஸ், மூணாவது வந்து கோஸ்டல் டிஃபென்ஸ். இந்த மூணுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிசைல்ஸான அக்னி 5 போன்ற மிசைல், பிரம்மோஸ் 2 போன்ற டெட்லியஸ்ட் மிசைல், K4 K5ங்கிறத செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ் உள்ள மிசைல், இதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் அவங்களுக்கு செலுத்துதுன்னா, எதிரி நாட்டுக்கு என்ன செலுத்துதுன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, என்கிட்ட உள்ளவருக்கு நான் தயாராக இருக்கேன், முடிஞ்சா வா. இதுதான் வந்து மிசைல் நம்ம கிட்ட இருக்கிறதுனால சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஸோ நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் ரெடியா அப்படிங்கிறத காட்டுவது தான் இந்த மிசைலோட முதல் முக்கியத்துவமே. ரெண்டாவது டாக்டிக்கல் பேட்டில் கேப்பபிலிட்டிஸ், அதாவது எதிரி நாட்டோட, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எதிரி நாட்டோட முக்கிய இடங்களையும் வெப்பன்ஸ் வச்சிருக்கிற இடங்களையும் நகரங்களையும் போரில் நடக்கும் போது அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட மிசைல்ஸ் இருக்குது. மூணாவது கோஸ்டல் டிஃபென்ஸ், அதாவது கிட்டத்தட்ட நம்ம 7500 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளோட கடலோர எல்லை இருக்குது நம்ம இந்தியாவில். ஸோ அந்த கோஸ்டல் டிஃபென்ஸ் நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த நியூக்ளியர் சப்மரீன் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் நியூக்ளியர் ஷிப்ஸும் இதிலெல்லாம் செலுத்தக்கூடிய மிசைல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கோஸ்டல் ஏரியாவை
பாதுகாக்க முடியும். ஏன்னா சில நாடுகள்லாம் சின்ன கடல் ஏரியா தான் இருக்கும், ஆனால் நமக்கு மட்டும் சுற்றியும் கடல் தான், எங்கேருந்து எவன் வந்து அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. ஸோ இதில் டிஃபென்ஸில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா அதில் செலுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான மிசைல்ஸில் நம்ம முன்னேறியும் இருக்கும். ஏன்னா கே சீரீஸில் நான் உங்ககிட்ட K4 சொன்னேன், K15 சொன்னேன். K4ங்கிறது 3500 கிலோமீட்டருக்கு போய் தாக்கக்கூடியதுன்னு சொன்னேன். ஆனால் அடுத்தது K5 டெவலப்பிங்கில் இருக்குது, K6 டெவலப்பிங்கில் இருக்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் இருக்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடியது. ஸோ கோஸ்டல் ஏரியாவிலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த மிசைல் பயன்படுத்தி நம்ம பாதுகாப்பாக தான் இப்போதைக்கு இருக்கிறோம். இன்னும் டெக்னாலஜியில் வளர்ந்தும் வருவோன்னு நமக்கு நம்பிக்கை அளிக்குது இப்போ இருக்கிற டெக்னாலஜி. நம்ம இதை இண்டிஜினியஸாக மிசைல்ஸ்லாம் மாற்றும் போது பிரச்சனைகள் வருது தான், இருந்தாலும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனைகள் வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் தான். பட்ஜெட் அலோகேட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா சும்மா பண்ண மாட்டாங்க, காசு கேட்பாங்க. நம்ம இங்கே பண்ணி அவன்கிட்ட காசு கொடுத்து அதை பண்ணுற காசு வந்து அது இன்னும் போய் இழுத்தடிக்கும். அது அவன்கிட்ட வாங்கிட்டு போடலாமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சவால்கள் இருந்தாலும் உள்நாட்டு தயாரிப்பை மெயினாக வச்சு நம்ம செயல்படுறோம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே மிசைல்ஸ் பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பேசிக் நாலேஜாவது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் மிசைல்ஸ் பற்றியும் டிஃபென்ஸ் பற்றியும். ஏன்னா இவ்வளோ தொண்டை தண்ணியும் கத்தி யாருமே பார்க்குறது கிடையாது. எல்லாரும் வந்து நாக்கு அறுக்கிறோம் வீடியோவும், பலூன்ஸ் வீடியோவையும், மற்ற என்னென்னமோ வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. பட் இந்தியாவோட டிஃபென்ஸ் பற்றி பேசுகிற வீடியோக்கள் நிறையா போக மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃப்ளூயன்ஸருக்கு போக மாட்டேது. நான் ஒன்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிக்கல, அதை சேர்த்துக்கல. இருந்தாலும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு அவங்களுக்குலாம் போகும்போது இவங்களுக்குலாம் போகுது, இவங்கெல்லாம் பார்த்து கற்றுக்கலாமே. ஏன்னா நான் இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மற்ற நாடுகளை விட நம்ம ரொம்பவே டிஃபென்ஸில் மக்களோட டிரான்ஸ்பரன்சியில் கடைசியில் இருக்கும். 6வது இடமோ 7வது இடமோ இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. அவங்க தான் மக்களுக்கு வந்து டிஃபென்ஸை வந்து கற்பிக்கிறாங்க நிறைய முறையில். அது படங்கள் ரீதியாகவும் இருக்கட்டும், அது நியூஸ் ரீதியாகவும் இருக்கட்டும், மற்ற பட்ஜெட் அலோகேஷன் அதோட டிரான்ஸ்பரன்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியாக பண்ணுறதுனால அந்த மக்கள் ஆர்வமாக செயல்படுறாங்க. அதனால் நிறைய சோல்ஜர்ஸ் அங்கே போய் சேர்றாங்க. நம்மக்கிட்ட அந்த ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய சோல்ஜர்ஸ் போகிறது கிடையாது. ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர், இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக தமிழ்நாட்டிலே இந்த சைட்லேருந்து போகிறது கிடையாது. எல்லாம் நார்த் இந்தியாவில் போய் அவனும் ஜாலியாக நாட்டை காப்பாற்றுறாங்க. சரி, ஓகே, அதை விடுங்க, அது ஒரு ஆதங்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சக்தி.